புதுச்சேரி அரசின் சார்பில் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட 36 முக்கிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என கூறி அங்குள்ள துணைநிலை ஆளுநரின் மாளிகை முன்பு அமர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, கிரண்பேடியால் மாநிலத்தின் வளர்ச்சி தடைபடுவதுடன் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது என்றார். கிரண்பேடியின் முட்டுக்கட்டையால் அரசு நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்ற அவர், இலவச அரிசி போன்ற திட்டங்களையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றார். பல பணிகளும் முடங்கி கிடப்பதால் இனியும் பொறுத்திருக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பின்னரே போராட்டத்தை நடத்துவதாக அவர் கூறினார். துணைநிலை ஆளுநர் எனக்கு நேற்று இரவு ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் 21ஆம் தேதி பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை அவர் அதற்கு ஒப்புதல் அளித்தால் நாங்கள் தர்ணா போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறோம். சுமார் 10-12 அம்சங்களை அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அதை செய்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொன்னேன். அதுக்கு பதில் சொல்லாமல் இப்போ காலையில் கிளம்பி போயிருக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ துணைநிலை ஆளுநர் எங்களுடைய தர்ணா போராட்டத்துக்கு பயந்து தான் வெளியே போயிருக்கிறாங்க. அதிலிருந்தே அவர்கள் மிரண்டு போயிருக்கிறாங்க என்று தெளிவாக தெரிகிறது. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இரண்டாவது நாளாக போராட்டம் நீடித்து வரும் நிலையில் சென்னை, நெய்வேலியிலிருந்து அதிவிரைவு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆகியவை வரவழைக்கப்பட்டன. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தலைமைச் செயலாளரின் கோரிக்கையை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு படையினரை அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பலத்த பாதுகாப்புடன் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறி சென்னைக்கு சென்றார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்பேடி, புதுச்சேரி முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கும் போராட்டம் விசித்திரமானது என்றார். நாராயணசாமி 3 பக்க கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதில் 36 திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கோரியதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் கடிதம் எழுதியது எப்போது என்ற தேதியை சரியாக நினைவுகூர முடியாமல் தடுமாறிய கிரண்பேடி பின்னர் அதனை நினைவு கூர்ந்தார். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக நாராயணசாமி கடிதத்தில் எதுவும் கூறவில்லை என்ற அவர், அப்படி கூறாமல் போராட்டத்தில் ஈடுபடுவது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். He wrote to me a letter on 13th. What is the date today? Today 14th. He wrote to me a letter on the 7th. And 7th he wrote to me. I received it on the 8th. Today is 13th or 14th. And yesterday he comes on a dharna saying, I demand a reply. It has 36 points he's raised. He writes to me on the 7th and he says, I want a reply. In his letter, he never said that if you do not reply by the 13th, I will be coming on a dharna. இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற உத்தரவு என்ற கிரண்பேடி, நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது எப்படி தவறாகும் என்றார். நாராயணசாமியின் மனைவியே ஹெல்மெட் அணியாமல் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கூறிய கிரண்பேடி, இந்த நிலையில் நாராயணசாமி கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை எதிர்க்கலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். Own wife died on the road accident because he was not wearing a helmet. His own wife, I'm told, she died riding the scooter. She was not wearing a helmet. That is a few years ago. It's so tragic. He's a victim of his own wife dying because she did not wear a helmet, and he comes in the way. வருகிற 20ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் 21ஆம் தேதி தம்மை சந்திக்க நாராயணசாமிக்கு நேரம் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறிய கிரண்பேடி, இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் என்றார். ஆனால் ஆளுநர் வெளியேறிய நிலையிலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார்.